யூடியூப்ல சில வீடியோக்கள் பார்த்தேன். அதாவது எம்பியா இருக்கவனுங்க பாராளுமன்றத்தில் பெரிய இவனுங்க மாதிரி கத்துறானுங்க. இப்போ வரி விதிப்பெல்லாம் அதிகமாகி போயிடுச்சு. இது ஏழை மக்களுக்கான அரசாங்கமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறானுங்க, கத்துறானுங்க. யோக்கியம் மாதிரி வேணுங்க. ஏண்டா உங்களுடைய தலைமை காங்கிரஸ் கட்சியோட சோனியா காந்தியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு திறமை இருக்காடா, தைரியம் இருக்காடா? எந்த ஆம்பளைக்காவது? எவனுக்கும் கிடையாது. ஒரு பொம்பளைக்காவது தைரியம் இருக்கா? தைரியம் கிடையாது. உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு பாடுபடுறோம், உழைக்கிறோம்னு சொல்லி என்ன ஒரு இந்தியரை நாட்டை ஆள விடக்கூடாது. நீங்கள் எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற எச்சா போயிடுவா. இத்தாலி நாட்டிலேருந்து வந்த சோனியா காந்திக்கு அவங்க காலை கழுவி குடிச்சிட்டு அவங்க கொடுக்குறத வாங்கி தின்னுவிட்டு போயிட்டு பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டு மேலே அக்கறை உள்ளோம், இது என்னுடைய தேசம், நாசமாக போயிடுச்சு, நாசமாக்கி விட்டாங்கன்னு சொல்லி கத்துவீங்க. 50 வருஷமாக எவ்வளோ பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு இருந்து வெளில அனுப்புனாங்க. அப்போ எவனாவது கேள்வி கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வெக்கமான சுடுதொன்னு ஒன்றுமே கிடையாது.